வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் கும்பிடும் சிவன் உங்களுக்கு நன்மை செய்வார். வாழ்க வளமுடன். நன்றி சுவாமி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வீட்டில் நிறைய வேலை இருக்கும், அதை விட்டுட்டு அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு தான் லைவ் போகிறோம். என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று வந்துடாதா அப்படிங்கிறதுக்காக தான். சாரீஸ் எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸாக? நல்லா போகுது வெற்றிமா. நம்ம ஃப்ரைடேலேருந்து சாரீஸ் வந்து கலெக்ஷன்ஸ் லைவ்லேயே காட்ட போகிறோம். துணியெல்லாம் துவைச்சிங்களா நிறையா? இல்லை இல்லை, எல்லாம் செல்ஃபிலலாம் களைஞ்சி கிடந்தது. அதான் எல்லாமே எடுத்து நீட்டாக அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம், கரெக்டு முகேஷ், நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம தான் ஆறுதலாக இருந்துக்கணும். நம்ம பிரச்சனையை நம்ம தான் பார்த்துக்கணும், யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒரே வேலை தான். ஆமாம்மா, என்ன பண்ணுறது? வீட்டில் இருந்தால் உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஒரு மேரேஜ் ஆகிதான் உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேளுங்களேன். ஏன்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில். ஜாலியாக இரு. ஸ்டாண்ட் அப், கோ கிச்சன், குக்கிங், லன்ச். நான் சமைச்சு விட்டேன். சாதம், சாம்பார், வாழைக்காய் பொரியல். அக்கா, நான் இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா? அப்படியே தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க. என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? டைமுக்கு சாப்பிடுங்க எல்லாரும். ஆமாம், குழந்தை குட்டிலாம் இருந்தால் டைமுக்கு சாப்பிடவே முடியாது. அதுங்களை பார்க்கவே சரியாக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். என்ன காலேஜ்? இது சும்மா சேனல் நேம் அக்கா. ஓ அப்படியா? அரியலூர் எம்ஆர்இசி. ஓ ஒன்றுமில்லை, நான் ஜப்பான் இன்ஜினியரிங் காலேஜ். அதையாமல் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். பிரச்சனை என்று சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் போயிட்டு அப்புறம் வரையும் சேர்ந்துப்பா. ஏன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? மீனாட்சி ராமசாமி இன்ஜினியரிங் காலேஜ். ஓ சூப்பர்மா. எத்தனாவது இயர்? எந்த இயர் படிக்கிறீங்க? நீ எதை எப்பவும் ஜாலியாக இருக்கலாம். ஆமாம், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். ஓ அப்படியா? இப்போ கேம்பஸ்லாம் வந்துருச்சா? இந்த மந்த்து அடுத்த மந்த்லாம் கேம்பஸ் வருமே. காலேஜ் லைஃப் வேறு முடிய ஆமாம், அதுக்கப்புறம் நீங்களே நினச்சா கூட அந்த லைஃப்லாம் வராது. 2 days லீவ் மகாலட்சுமி. ஏன் தம்பிம்மா? February 5 6 இல்லை 4 5 ஓகே முகேஷ், வா ஜாலியாக பேசுவோம். அதுதான் நம்ம பிங்கிம்மா. அன்றைக்கி சண்டை வந்தது, அக்கா சொன்னேன், அக்கா மேலே கோவப்பட்டுச்சு. திருப்பி அதை மனசுலேயே வச்சுக்காம அடுத்த டைம் வந்துருச்சு. ராஜி இப்படி கோச்சிக்கிட்டு என்கிட்ட பேசாமல் இருக்கு. ஸோ வரணும், ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வரல. ஏன் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வரல? கொடுப்பாங்களே காலேஜ்லேயே அரேஞ்ச் பண்ணி. இவ்வளோதான் வாழ்க்கை. ஆமாம், இவ்வளோதான் வாழ்க்கை. இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லை. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்துச்சு, டிவிஎஸ் கம்பெனி வந்துச்சு. ஓகே, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க்கு வருமே. அப்போ இன்றைக்கி காலேஜ் போகலையா? வை? எனக்கு மைண்டு சரியில்லை. லைவ் வந்தால் ஜாலியாக இல்லை சொன்னால் அதுக்கு ஆதி செய்யணும்னு நினச்சி சேச்சா விக்கி. அதுக்கும் அப்படி தான் ராஜி மாதிரி பொசுக்குன்னு கோவம் வரும். அப்புறமா அவங்களே சரியாயிடுவாங்க. வரல அக்கா, நீ ஷாப் பண்ணுறல, நான் தான் ஷாப் பண்ணுறல, அதுக்கு லீவ். ஐயோ, செமஸ்டர் லீவ் அக்கா. செமஸ்டர் லீவா? என்னம்மா சொல்கிறீங்க? இந்த டைமில் எங்கம்மா செமஸ்டர் வருது? அனி 12 ஆகலையா? செம் எக்ஸாம் படிக்க லீவ் அக்கா. ஓ ஓகே ஓகே. ஆனால் இப்போ செம் வருதான்னு டவுட்டாக இருக்கு. மணி 12 ஆச்சா ஆகலையானோ? 12:30 ஆக போதா? நமக்கு இவ்வளோ டேஸ் இருப்ப யாருக்கும் தெரியாது. இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கலாமா? ஆமாம், அண்ணா யூனிவர்சிட்டி டைம் டேபிள் பாருங்கள். ஓ ஓகே ஓகே ஓகே. அப்புறம் நல்லா படிங்க. லாஸ்ட் இயரு ஏதாவது அரியர் இருந்தால் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள். வெளியே வந்துட்டுலாம் படித்து கிளியர் பண்ணலாம் முடியாது. காலேஜில் கிளியர் பண்ணிட்டு வெளியே வாங்க, அதுதான் நல்லது.